வயலிங்கம் என்ன பதட்டமா இருக்க? ஏங்க, அந்த ரகுராமோட வக்கீல் மாயாவை பார்க்க அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க சாருவோட பாடிய ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு பேசிக்கிறாங்களாங்க. ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்றாங்களா? என்ன சொல்றீங்க லிங்கம்? ஆமாங்க, அவங்க ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்றதுன்னு முடிவு பண்ணி அதுக்கு கோர்ட்ல அப்ளை பண்றதுக்காக அந்த லாயரு ரகுராம வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காருங்க. எதுக்காக ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ண போறாங்க? இல்லங்க, சாரு இறந்து போனப்ப அவ கையில பிரேஸ்லெட் இருந்தது. அத எஃப்ஐஆர்லயும் மென்ஷன் பண்ணலையா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் கொடுக்கலையா. அது போக அவ தொங்கு நாள்ல தூக்கல. அப்ப உடம்புல ஈரமா இருந்திருக்காங்க, அதையும் ரிப்போர்ட்ல அவங்க எழுதலையா. அதனால இன்ஸ்பெக்டர் மேலையும் டாக்டர் மேலையும் சந்தேகப்படுறாங்களா. இப்ப என்னங்க பண்றது? லிங்கம், இதை நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. அவங்க ஏதோ பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க, என் பொண்ணு கொலையே செய்யப்பட்டிருந்தாலும் அதுக்கு காரணம் அந்த ரகுராமனும் சீனும் தான். இதுல இருந்து அவங்க தப்பிக்கவே கூடாதுங்க. அவங்கள தப்பிக்க வைக்கிறதுக்காக அந்த மாயா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அவளை நாம விட்டுறக்கூடாதுங்க. ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்றதுனால அவங்க தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா என்ன? நாம இதை தற்கொலை நினைச்சோம். இது கொலையா இருக்கலான்னு மாயா சந்தேகத்தை கிளப்புறா. அது மட்டும் இல்ல, சாரு கையில இருந்த அந்த காப்பு யாரோடதுன்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கிறவங்க கேஸ நடத்த விடாம கேஸ இழுத்தடிச்சு கேஸ முடிக்காம தள்ளி போட பாக்குறாங்க. இதுக்கு நடுவுல ஜாமீனை வாங்கி ரகுராமையும் சீனவையும் வெளியில கொண்டு வந்தலான்னு மாயா வர பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரகுராம் வெளியே வந்தா எல்லா ஆதாரத்தையும் ரகுராம் அவரோட பவரை யூஸ் பண்ணி அழிச்சிருவார். இந்த ரீபோஸ்ட்மார்ட்டம் நடக்கவே கூடாது. அதையே தாங்க நானும் நினைக்கிறேன். அவங்க வெளியில வந்துடவே கூடாதுங்க. ஏங்க, இந்த போஸ்ட்மார்ட்டம் திரும்பவும் நடக்காம இருக்க நாம என்னங்க பண்ணணும்? மார்ச்சுரியில இருக்கிற சாருவோட பாடியை வாங்கி உடனே எரிச்சன். லிங்கம், இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இதுதான் சரியா இருக்கும். மார்ச் வரைக்கும் நான் மட்டும் தனியா போறது சரியா வராதுங்க. அதனால நீங்களும் என் கூட வந்துருங்க. ஒருவேளை அவங்க என் பொண்ணோட பாடியை தரமாட்டேன்னு சொல்லி ரூல்ஸ் பேசினாங்கன்னா, அங்க நீங்க இருந்தீங்கன்னா எப்படியும் பேசி அவ உடம்ப வாங்கிடலாங்க. அதனால என்ன, நாங்களும் வரோம். அண்ணா, கார் எடுங்க, போலாம். எஸ்கியூஸ் மீ சார். வாங்க, சொல்லுங்க, என்ன விஷயம்? சாருவோட சூசைடு கேஸ்ல அவங்க கொலை செய்யப்பட்டிருக்கலான்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு கோர்ட்ல உங்க முன்னாடியே பேசியிருந்தேன். ஆனா அதுல ஒரு வாரம் எக்ஸ்டென்ஷன் நீங்க கொடுத்திருந்தீங்க. ஓகே, நேரடியா விஷயத்துக்கு வாங்க. சாருவோட பாடியை ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். எதுக்காக? இறந்ததுக்கு அப்புறம் சாருவோட பாடியில ஒரு பிரேஸ்லெட் இருந்தது. போலீஸ் அதை பதிவு பண்ணவே இல்லை. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணோட ட்ரெஸ் ஈரமா இருந்ததுன்னு அவங்க மென்ஷனே பண்ணல. இந்த கேஸுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சந்தேகப்படுறோம். அதனால ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு நீங்க எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் சார். ஓகே, இப்பவே நான் பெர்மிஷன் லெட்டர் கொடுக்கறேன். இந்தாங்க. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். வணக்கம் சார். என் பொண்ணோட பாடிக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு. பாடி என்கிட்ட கொடுங்கன்னு மார்ச்சுவரியில கேட்டா அதெல்லாம் கொடுக்க முடியாது, போய் இன்ஸ்பெக்டர் லெட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க சார். அதுக்கு தான் சார் உங்களை நேர்ல பார்த்து லெட்டர் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஒரு லெட்டர் கொடுங்க சார். சாரி, கேஸ் முடிகிற வரைக்கும் பாடி மார்ச்சுவரியில தான் இருக்கணும். லெட்டர் கொடுக்குற அதிகாரம்லாம் எங்களுக்கு கிடையாது சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு ரிப்போர்ட் உங்க கைக்கு வந்துருச்சு. அப்புறம் என்ன, நீங்க மனசு வச்சா எங்களுக்கு உதவி பண்ணலாம் சார். என்ன சார் நீங்க இப்படி நேராவா கொடுப்பீங்க? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, லெட்டர் தரேன். ரொம்ப நன்றி சார். சரிங்க, வரேன் சார். வாங்க போலாங்களா?
டாக்டர் கிட்ட பேசிட்டேன். நீங்க லாயர் அபிமன்யுவா? ஆமா சார், நான் தான். நீங்க தான் ரீபோஸ்ட்மார்டம் பண்றதுக்கு கோர்ட்ல பர்மிஷன் வாங்கியிருந்தீங்களா? எஸ் டாக்டர். ஐ எம் வெங்கட். ரீபோஸ்ட்மார்டம் பண்றதுக்கு என்னதான் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரீபோஸ்ட்மார்டம் முடிஞ்சதும் நான் சொல்றேன். ஓகே. போனா வேற டாக்டர் வந்திருக்காரு. இந்த மாயா தான் ஏதாவது வேலை பண்ணிருப்பா. ஏய் மாயா, என் பொண்ணுக்கு கடைசியா ஒரு மரியாதை பொண்ணுன்னு நினைச்சா அதை கெடுத்துட்டியே. எல்லாம் நல்லா இருப்பியா? உங்க பொண்ணோட சாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னு தான் போராடிக்கிட்டு இருக்கோம். சும்மா கத்தாதீங்க. உன் நியாயம் எல்லாம் எனக்கு தெரியாது. என் பொண்ணோட விஷயத்துக்கா நீ போராடுற? உன் பெரிய பொண்ணையும் உன் புருஷனையும் காப்பாத்துறதுக்காக தான் ஏதோ கோல்மால் பண்ணி ரிப்போர்ட் எல்லாம் மாத்துறதுக்கு பாக்குற. ரிப்போர்ட்ட மாத்துறது, கோல்மால் வேலை பாக்குறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்க நேர்மையான வழியில தான் போராடிக்கிட்டு இருக்கோம். தப்பு பண்றதா நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கோர்ட்டுக்கு போங்க. இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க. டாக்டர், சாருவோட பாடியை ரீபோஸ்ட்மார்டம் பண்றதுக்கு கோர்ட்ல என்னதான் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ நான் பாத்துக்கிறேன். நான் தான் இதை ஏற்கனவே பண்ணிட்டேனே. கோர்ட்ல உங்க மேல சந்தேகம் இருக்குன்னு என்னதான் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. சரி டாக்டர், நீங்களே பண்ணிருங்க. ஓகே. நம்ம கேஸை விசாரிச்ச இன்ஸ்பெக்டரையும் பொய்யான போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொடுத்த அந்த டாக்டரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க.